அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது ராஜயோகம், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகையான யோகங்கள் கூறப்பட்டிருக்குது. எந்த ஒரு யோகமும் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதிலும் ராஜயோகம் என்பது சிலருக்கு மட்டுமே ஏற்படும். அரசனாக, அதிகாரியாக பலரையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் லட்சத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கும். ஒருவரை அதிகாரம் செலுத்தக்கூடிய ராஜயோக அமைப்பை தரும் கிரக அமைப்பு எப்படி அமைய வேண்டும்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் பார்வையை பொறுத்தே உலக இயக்கத்திலும் மனித வாழ்விலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. உதாரணமாக, குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போது அவருடைய ஒளியளவு பூமிக்கு அதிகமாகவும் மகரத்தில் உள்ளபோது மிக குறைவாகவும் கிடைக்கும். இதுபோல மற்ற கிரகங்களின் ஒளி மாறுபாடுகளும் மனித வாழ்வில் பல வகையிலும் தாக்கங்களை ஏற்படுத்தும். கிரகங்களின் உச்சம், நீசம், ஆட்சி, நட்பு, பகை போன்ற கிரக வலிமையை பொறுத்தே ஜாதகம் கணிக்கப்படுது. யோகம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைவு அல்லது சேர்க்கை என்ற பொருள். அதிலும் ராஜயோகம் என்ற வார்த்தைக்கு அரசனாக்கும் சேர்க்கை என்று பொருள். எல்லோருடைய ஜாதக கட்டத்திலும் ஜோதிடர்கள் பல வகையாக யோகங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அரசனாகி அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பை பெறுபவர் லட்சத்திலோ கோடியிலோ ஒருவர் தான். அந்த அதிகாரம் செய்யக்கூடிய ராஜயோகத்தை தருபவர் சூரியன். அதற்கு துணை நிற்கிறவர் சந்திரன். ஒருவர் நிஜமான ராஜயோகத்தை அனுபவித்து அரசனாகவோ அல்லது அரசனுக்கு சமமான அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகளிலோ இருக்க வேண்டுமெனில் அவரது ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணும். அதிகாரத்தை அனுபவிக்கும் அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் IAS, IPS அதிகாரிகளின் ஜாதகங்களில் இந்த அமைப்பை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருப்பது போலவே அவருடைய வீடான சிம்மமும் வலுவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு பாவம் அதன் அதிபதியால் பார்க்கப்பட்டால் வலுவாகும் என்ற விதிப்படி கும்பத்தில் சூரியன் இருந்து சிம்மத்தை பார்க்கும் நிலையில் சிம்மராசி அதிகம் வலுப்பெறும். கும்பத்தில் சூரியன் இருக்கும் மாதமான மாசி மாதம் பிறப்பவங்கள் அரசாங்கம், அரசியல் ஆகியவற்றில் முக்கிய முதன்மை பதவிகளை வகிக்க முடியும். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள்லாம் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். வீண் பகை ஏற்படலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் செல்லும்.
அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பணவரவு திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் அவங்களது நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. அடுத்தது மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்களை கடினமானவை போலவே தோன்றும். மனதை தளர விடாமல் படிக்கிறது வெற்றியை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் அடுத்தவங்கள்ட்ட ஏற்படும் பிரச்சனைகளிலும் வாக்குவாதத்திலும் வெற்றியை கிடைக்கும். பணவரத்து கூடும். ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி போகலாம். மாற்று மதத்தினரின் உதவி கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.